It's your birthday. Happy birthday. It's your birthday. Happy birthday. It's a great day. That's what we say. Happy birthday to you. It's your birthday. Happy birthday. It's your birthday. Happy birthday. It's a great day. ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக அந்த விலாகை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சஷ்டிக்கோட செகண்ட் பர்த்டே விலாக் இது. இந்த ஃபுல் டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு தான் இந்த விலாகில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சஷ்டிக்கை நாங்கள் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி சொல்லு. இங்கே வா, அம்மாட்ட சொல்லு. பர்த்டே ஹாப்பி. அம்மா பார்த்து சொல்லு தங்கம். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சத்த ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அம்மா ஹேண்ட் ஷேக் கொடுங்க. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சஷ்டிக் அப்பா தம்பிக்கு இங்கே பாரு, பர்த்டேக்கு கார் வாங்கி வச்சிருக்காரு. உனக்கு தெரியுமா? தெரியுமா இல்லையா? தெரியாதா? நீ அம்மா ரூமுக்கு போவே இல்லை, ரமணி அம்மா ரூமுக்கு. அதுக்குள்ளே தான் இருக்குது, உனக்கே தெரியாது. பார்த்தியா நீ? எப்போ பார்த்த? எப்போ பார்த்த நீ? கார் பார்த்தியா? ஒரு 10 டேஸ்க்கு மேலே அந்த கார் ரூமில் தான் இருந்தது. உனக்கு தெரியாது. எப்போ பார்த்தீங்க காரு? காலையில் பார்த்தீங்களா? கார் உனக்கு பிடிக்குமா? சரி, கார் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? சஷ்டி, கார் வந்து உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? இங்கே பாருங்க, கார் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சரி, இங்கே பாருங்க. ஹாப்பி பர்த்டே. நீ சொல்லுங்க ஹாப்பி. அம்மா அப்பா சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே. மயிலு, கார் எப்படி சாமி ஓட்டுவீங்க? அப்படி ஓட்டுவீங்களா? அம்மா பாருங்க, வீல்ஸ் ஆன் தி பஸ்ஸா? முதல் நாள் நைட்டு சஷ்டிக்கு இப்படி தான் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாப்பி பர்த்டே சொல்லு அப்படின்னு. ஹாப்பி மட்டும்தான் வந்தது. சஷ்டிக்கே தெரியாமல் இன்னொரு ரூமில் வந்து இதை நாங்கள் ஹைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்ட்டு திட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் பிஃபோராகவே இது நாங்கள் வாங்கிட்டு ரூமில் வந்து ஹைட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். மேலே வந்து ஒரு போர்வை போற்றி வச்சிட்டோம். ஏன்னா திடீர்னு இன்பிட்வீனில் ரூம்லேருந்து வெளில வந்துட்டா அவங்க தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். மயிலு, மயிலு, ஓய் சஷ்டிக். குட்டி மயிலு, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அப்படி இருக்க சஷ்டிக்கு இப்போ பார்க்கும்போது. மயிலு, மயிலு,
ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. குட்டி மயிலும் ஹாப்பி பர்த்டே. ஹேண்ட் ஷேக் கொடுங்க. ஹேண்ட் ஷேக் கொடுங்க. சரிப்பா வெளில போகலாம் வா. வெளில போகலாம் வா. சஷ்டி என்னடி இது? என்னடி இது? என்னடி அது? உட்கார வைங்க. உண்மையை சொல்லணும்னா சஷ்டிக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. பட் கொஞ்சம் தூக்கம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க கார் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு இதை வந்து நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கார்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் காருன்ட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த தடவை கார் ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் கார் வாங்கியிருந்தோம். பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த காரை ஒளிய வைக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கே. ஒரு 20 டேஸ்க்கு பிஃபோராகவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ரூமில் வந்து நல்லா போட்டு கவர் பண்ணி ஒளிய வச்சாச்சு. அந்த ரூமுக்கு போகும்போதெல்லாம் சஷ்டி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் இந்த டேயில் நாங்கள் எடுத்து கொடுக்கும்போது அவங்களோட ஹாப்பினஸ் வேறு லெவலுங்க. எங்களுக்கும் செம்ம ஜாலியாக இருந்தது. வாங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். Happy birthday. Thank you. காரை விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் சாமி வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தோம். அது இல்லாமல் இன்னொரு ட்ரெஸ் இருக்குது. ஸோ அது ஈவினிங் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து இந்த 2 ட்ரெஸ்ஸில் உனக்கு எது வேணும்னு கேட்டோம். ஸோ அவங்களே செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் அன்றைக்கி வியர் பண்ணி விட்டோம். மார்னிங் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு நியர்பையில் இருக்கிறது போயிருந்தோம். ஸோ அங்கே போனோடனே சஷ்டிக்கு என்ஜாய்மெண்ட் ஆஸ் யூஷுவலுங்க. அங்கே நிறைய பேர் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. கோயிலில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது. அதை பார்த்தோன்னே ரொம்ப குஷியாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே சஷ்டிக்கு எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டுருவாங்க. ஸோ அந்த வழக்கம் அவங்கக்கிட்ட ஒரு குட் ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பழனி போகிற விலாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் போகும்போது காரில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பாபாவோட ஃபோட்டோ இருக்கும். ஃபஸ்ட் டைம் அங்கே போகும்போது தான் பாபான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்ம வீட்லேயுமே டெய்லியுமே பாபா தாத்தான்ட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டே வந்து பாபாவோட பிளெஸ்ஸிங்கோட இந்த டே ஸ்டார்ட் ஆனது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு எல்லாத்துக்குமே. அவங்க எப்படி இது சீக்கிரம் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே டக்குன்னு அதை கேப்சர் பண்ணி அதவே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நமக்கே சில இடத்துல ஆச்சரியமாக இருக்குது. கோயில் நியர்பையில் சின்னதாக ஒரு பார்க் இருக்குது. கோயிலோட சேர்ந்த இடம் தான் இது. அங்கே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகும்போதே சார் மைண்டு ஃபுல்லாக எப்படா அந்த காரில் உட்காருவோன்னு தான் ஐடியா போல் இருக்குது. போய் உட்காந்து உடனே சார் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிக்கவே இல்லைங்க. இதே காரில் உட்காந்து சாப்பிட்றது என்ன விளையாடுறது என்ன இறங்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க குட்டீஸ் இப்போ இருக்கவங்க எல்லாருமே அப்படின்ட்டு. நாங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. அவங்களே அந்த பட்டன் சிஸ்டம் எல்லாமே கற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஜஸ்ட் ஆன் பண்ணுறது என்ன ஆஃப் பண்ணுறது என்னன்னு எந்திரிக்க கூட இல்லை பாருங்களேன். அதிலே உட்காந்து ஸ்விங் மோடில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி விட்டால் கூட வரமாட்டேன்னு சொல்லி ராவடி. சரி கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டலில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் தூங்கினாங்கன்னா ஈவினிங் பார்ட்டி செலிப்ரேஷனுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் தூங்க வச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்ட்டி பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம், ஹாலில் இல்லை. லாஸ்ட் டைம் வந்து ஹாலில் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த தடவை சிம்பிளாக வீட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஈவினிங் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் ஒரு 7 to 7:30 டைம் தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே தான் கெஸ்ட் எல்லாம் வர போகிறாங்க. ஸோ அதுக்கு பிஃபோராகவே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. கேக் வந்து இங்கே ஈரோட்டில் தான் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு நியர்பை தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோம்மேட் கேக். எக்கு வித்தவுட் எக் வித் எக் ரெண்டுமே கேட்டால் செஞ்சு தருவாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி எக்ஸாக்டாக அந்த அக்கா செஞ்சுருக்காங்க. ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் வேணால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயர் செகண்ட் டயர் டாப்பில் இருக்க கார் எல்லாமே 3 டைப் ஆஃப் கேக்லேருந்து நான் எடுத்து கொடுத்தேன். நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் கார் தீமில் தான் நம்ம வந்து கேக் கட் பண்ண
போகிறோம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னாவே சஸ்டிக் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, பட் இந்த வருஷம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு பர்த்டே, நம்ம கேக் கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. கேக் கட் பண்ணி சாரே சாப்பாடெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இல்லையா? உண்மையை சொல்லணும்னா என்னோட பர்த்டே கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லைங்க. ஃபஸ்ட்டே கூட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் அப்படி தான் இருந்தேன். செகண்ட் பர்த்டே அதுக்கு மேலே இருந்தேனே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் வீட்டில் ஹைட் பண்ணி வச்சு அவங்களுக்கு காட்டுற சர்ப்ரைஸே வேறு லெவல் இல்லையா? இந்த பர்த்டே சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். எவ்வளோ பேர்த்தோட விஷஸ்லாம் ஃபஸ்ட்டே கிடச்சது தெரியுங்களா? அவங்களோட மெசேஜ் ஆகட்டும், அவங்களோட ஃபோன் கால் ஆகட்டும், வீடியோ கால் ஆகட்டும், அத்தனை பேர் பண்ணியிருந்தாங்க. சஸ்டிக் இத்தனை பேரோட லவ்வபிள் அன்பை வந்து வாங்கியிருக்கான் இந்த பர்த்டேன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது பார்ட்டி வந்து ஒரு 7 to 9 தான் அந்த டைமில் என்னால் ஃபோன் எடுக்கவே முடியல. அந்த டைம் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ 10க்கு மேலே நான் கால் பண்ணும்போது அவங்க தூங்கிட்டாங்களான்னு சொல்லி டவுட்டில் கால் பண்ணுறேன். எல்லோரும் வீடியோ கால் வாங்கங்கிறாங்க. ஸோ சிங்கப்பூரில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, யூஎஸில். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட விஷஸ் அங்கேருந்து இந்த டேட்டை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணும்போது, அதை கேட்கும்போது, அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷங்க. இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபோடு இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சஸ்டிக் பிடிச்ச மாதிரி இந்த பார்ட்டி செலிப்ரேஷன் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, சஸ்டிக்கும் கூட என்ஜாய் பண்ணாங்க. இந்த குட்டியை பாருங்களேன், ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி உங்கள் மம்மி டாடி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். சஸ்டிக்கோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பி, நாங்கள் எல்லாருமே ஹாப்பி. குட்டீஸ் என்ஜாய் பண்ணாங்க, அதை பார்த்து பெரியவங்க அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணாங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் லைஃப்பில்? இத்தனை பேரோட பிளெஸிங்ஸோடு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் போனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறாங்க. பட் சஸ்டிக் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னே தெரியல. இப்போ அம்மா அதாவது என்னோடய அம்மா வந்து கிஃப்ட் கொடுக்க வராங்க இல்லையா, இதை எப்படி நோட் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக அந்த பேப்பரை பார்த்துட்டு இது அம்மாவதுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனை கிஃப்ட்ஸ் வந்தது, அதில் எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சு இது அம்மான்ட்டு இருந்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே. ஸோ வந்தவங்க எல்லாருமே கிஃப்ட் கொடுத்து சஸ்டிக்கை ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிட்டாங்க. அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நம்ம சஸ்டிக் பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு போயிருப்போம் இல்லையா, அதில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணதில் இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்தோம். ஸோ அவன் வாங்கின ட்ரெஸ், அதாவது அவனோட ஸ்பான்சரில் வந்த ட்ரெஸ்ஸை தான் இந்த பர்த்டேக்கு போகணுன்னு பிளான் பண்ணி இந்த பர்த்டே ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போட்டிருந்தோம். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்தவங்க எல்லோரும் சரி, நியர்பையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் போய் கேக், சாக்லேட்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் ஈவினிங் டைமில். அவங்களுமே சொன்னாங்க ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு. குட்டீஸ்லாம் செமையாக என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. சஸ்டிக்கோட இன்ஸ்டா ஐடி இதில் நான் டேக் பண்ணி விடுறேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அந்த ஐடியில் பார்த்துட்டு எத்தனை பேர் தெரியுங்களா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பர்சனலாக கால் பண்ணி பேசினாங்க. ஸோ இவ்வளோ வந்து பிளஸ்டு சைல்டு வந்திருக்காங்க, இவங்களோட பர்த்டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்லாம் சொன்னாங்க. அதை கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.